ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ணன் கோயிலில் வந்து சித்திரை திருவிழா 3ஆம் நாள். நானும் வேலையை போயிட்டு வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போனதும் நம்ம கிருஷ்ணரை பார்த்துட்டு ஒரு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து வாகன அலங்காரம் நடந்துட்டு இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு யார் வந்திருந்தாங்கன்னா இன்னிசை நிகழ்ச்சி தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா குப்புசாமி அவங்களோட இதுதான் இருந்து பாட்டெல்லாம் சூப்பராக இருந்து. நான் கோயிலிருந்து வெளியில் இறங்குறேன்னா எனக்கு பிடிச்ச சாங் போட்டிருந்தாங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த சாங். அதை கேட்டோன்னா டக்குன்னு ஸ்பீடாக போய் முன்னாடி நின்னாச்சு அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தோம். எல்லாமே நல்ல நல்ல பாட்டாக தான் இருந்து அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு சரி நம்ம கோயிலில் போய் வாகன அலங்காரம் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் அப்படி சொல்லி அப்படியே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு இருக்கும்போது சரி குல்கி சர்பத்துங்காங்கல்ல நம்ம இன்றைக்கி ஒன்று வாங்கி குடிச்சு வைப்போமேன்னு சொல்லி நான் வந்து பைனாப்பிள் தான் வாங்கினேன். எனக்கு வந்து பைனாப்பிள் தான் பிடிக்கும் பார்த்துக்குங்க. வாங்கி ஒன்று குடிச்சு பார்த்தப்போ சூப்பராக இருந்து வேறு லெவலாக இருந்து அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த நிகழ்ச்சி பார்க்க போயாச்சு. அங்கே போய் இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி இந்த சாமி வாகனம் வரதை பார்த்துக்கிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி தெருவை சுற்றி வந்தோமா. அப்போ எல்லாருமே வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்து. திரும்ப வந்து பார்த்தப்போ அலங்காரம் வந்து கொஞ்சம் பாதி ஆகிட்டு திரும்பியும் கொஞ்சம் நேரம் போய் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கோயிலில் கூட்டாயிட்டு அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி வந்து சாமி வாகனம் வந்து நேற்றை விட கொஞ்சம் நேரமே வந்துட்டுங்க. இன்றைக்கி மொத்தமே 3 வாகனம். ஒன்று வந்து அனுமான் வாகனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்ப வாகனம். இப்படி மொத்தம் 3 வாகனங்க. அலங்காரம் எல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்க. செண்டை மேலே அடித்து அப்படி சாமி வாகனம் வெளியில் வர பார்க்க அவ்வளோ கண்கள்லாம் காட்சியாக இருக்குது. எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. எல்லாருக்கும் நம்ம கிருஷ்ணனோட அருள் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருளெல்லாம் கொடுத்து அப்படியே அந்த தெருவை சுற்றி வந்து சாமி நாங்களும் அப்படியே கூட வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தெரு லாஸ்ட் வர வந்தோமா. அதுக்கப்புறம் சரி நேரம் ஆகிட்டு அப்படி சொல்லி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.